அழைத்த தேவனை விட்டுருவோம். அழைப்பை பார்ப்போம், அழைத்த ஜனங்களை பார்ப்போம், நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்த தேவனை மறந்துடுவோம். முகஸ்துதி முழுவதுமாய் வாரி சுருட்டி வாயில் போட்டுக்கொண்டு போகிற மாதமாகவும் இது காணப்படும். இந்த மாதம் உங்களை கர்த்தர் சோதிக்கிறார். நீ ஆவினால் நடத்தப்படுகிறாயா, மாம்சனால் நடத்தப்படுகிறாயா? யோசித்து பாருங்க. எல்லாமே தேவநாமத்தில் இருக்கிறது போல் தான் இருக்கும். எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. தாவீதையா, தாவீது என்றால் என்ன? பரிசுத்தாவியானவர் தாவீதும் அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனசு, கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம், கர்த்தரால் உயர்த்தப்பட்ட நட்சத்திரம். கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அவர் மூலியமாய் நடக்காத அற்புதங்கள் இல்லை. ஆவியானவர் கூடினார். அது பழைய ரேஷன் கார்டியா செல்லாது. இன்னைக்கு டேட்டுக்கு அவன் யார்? அந்த தெளிவு வரணும். ஆவிக்குரிய ஸ்தானாதிபதிகள் மீது வைத்திருக்கிற அன்பும் பரிவுக்கும் பாசத்திற்கும் விசுவாசத்துக்கும் நல்ல அபிப்பிராயத்துக்கும் நான் கலங்கத்தை விளைவிக்க வரும்பில்ல. ஆனால் சபை இந்த சின்ன ஆடுகள் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் சொல்லுகிறேன். இந்த ஆடுகள் என்ன பண்ணிட்டு தாவீதை நம்புகிறார்களே. யோவாப் சொல்லுகிறான், ராஜாவே இது இப்போ தேவையில்லை, ராஜா நீயா நானா? யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பு சென்று இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திருந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்க்க 4வது வருஷம் சொல்லுகிறது. 1:4-21 யோவாப் சொன்னாலாம் கேட்காது. அது ஏறிடுச்சு மண்டைக்கு, செஞ்சு தான் தீர்வேன்னு. நான் ராஜாவா நீ ராஜாவா? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டோன்னா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டோன்னா? இந்த மாதிரியெல்லாம் இருந்தாக்கா கர்த்தரை என்ன செய்வார்? நல்ல பலன் குன்றில் சரீரத்தில் எந்த பலனும் வரல. செய்ய நினைக்கிறது தடைபடாத நடக்கிறது மாம்சம். சில பேரெல்லாம் வார்த்தைக்கு புறமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கேட்பாங்க, என்கிட்ட கேட்பாங்க, அப்புறம் ஏன் தேவன் எங்களை சந்திக்க வச்சார்னு. நீ கொழுத்து போய் பார்த்த அவனை, வேற ஒருத்தன் புருஷனை போய் பார்க்குற, வேற ஒருத்தன் பொஞ்சாதியை போய் கூட பார்க்குற, கொஞ்சம் பேசின்னு இருக்க. புருஷன் கொடுக்க முடியும் அந்த ஆறுதலை இவர் கொடுக்குறாரு. தேவன் ஏன் எங்களை சந்திக்க வைத்தார்னு கட்டையாலே அடிக்கணும். பேச்செல்லாம் இப்படி தான் இருக்கும். தேவன் என்னை நடத்தினார், என்னை நகோமி என்று சொல்வானேன், சர்வலர் எனக்கு கசப்பை கொடுத்தாருன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. எல்லாம் கொழுத்து போய் போனது மோவாப் தேசத்துக்கு. போகாதீங்க ஐயா மோவாப் தேசத்துக்கு, வேசி மார்க்கத்தின் எல்லை நமக்கு வேணாம், அபிஷேகம் கரை பெற்றோம். இந்த பாருங்க, நம்மால் மாட்டினார் ஒருத்தர், ஒன்றும் நடக்கலை, கதற விட்டாச்சு சூழ்நிலை. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வீடு காக்கப்பட்டது பெருசு இல்லை, ஒரே காரியம் முழு அடப்பாவி உன்னை நம்பி வந்தமாடா நாங்கன்ற அளவுக்கு. நானே வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்ற அந்த மனப்பான்மையில் இவர் ஜனங்கள், என் ஜனங்கள்